ஹலோ. வணக்கம், சுந்தரேசன் சாருங்களா? டிஎஸ்பி பேசுறேங்க சார் வணக்கம். நான் பாலிமர் நியூஸ் எடிட்டர் வேல்ராஜ் பேசுறேன், சென்னையில இருந்து. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். பார்த்தா ஒரே பரபரப்பாகி போச்சு. ஆமா, என்ன சார் இஷ்யூ? எதுக்காக நம்மகிட்ட இருந்து வண்டியை வாங்கினாங்க சார்? இல்லைங்க, அதாவது வந்து ஒரு 5ஆம் தேதி வந்து ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவருடைய பாதுகாப்பு பணிக்கு எங்களுடைய வண்டியை கேட்கறாங்க. சரி. அது வந்து புரோட்டோகால்ல கிடையாது. அந்த வண்டி புரோட்டோகால்லயே வராது. கான்வாய்க்குன்னு தனி வெஹிக்கிள் இருக்கு. அதனால இந்த வெஹிக்கிள் வந்து நான் தர மறுத்துட்டேன். இது சம்பந்தமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் முதல்ல ஏஆர்எஸ்ஐ பேசுறாருங்க, முடியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நான் தர முடியாது. நான் ஒரு டிஎஸ்பி கெசட்டட் ஆபீசர். ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு உத்தரவு போடணும். இந்த வண்டி வேணும்னா ஒரு உத்தரவு போடணும். ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஏடிஜிபி திரு ஜெயராமன் சாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, தெரியும் உங்களுக்கு. ஆமா. அந்த வாகனத்தை வந்து அவருடைய வாகனம் வந்து சரியா இது இல்லாம அன்ரெக்கார்டா போய் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. அதனால வந்து நான் தர மறுத்துட்டேன். அதுக்கப்புறமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன பேசுறாரு, காலையில கூப்பிட்டு பேசுறாரு 5ஆம் தேதி. அப்போ அவரு எனக்கு உடனடியா நீங்க எங்க இருக்கிறீங்களோ இறங்கிட்டு வண்டி அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த உத்தரவு போடுறதுக்கு உங்களால முடியாது. நீங்க வந்து வண்டி ஆர்டர் அனுப்புங்க, நான் வண்டியை ரிலீஸ் பண்றேன், நான் அனுப்பிச்சு விடுறேன். நான் இந்த பாதுகாப்பு பணிக்கு நீங்க வண்டி அனுப்புங்கன்னு சொல்லுங்க, நான் அனுப்புறேன். குடுக்கலன்னு சொல்றதுக்காக உடனடியா மைக்ல கூப்பிட்டு என்ன திருச்செந்தூர் நின்னு ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி ஏஆர் திரு கிருஷ்ணன் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. அவரை மாத்திட்டு அவர் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டாரு பந்தோபஸ்து போறதுக்கு. அவரை திருப்பி வர சொல்லிவிட்டு என்ன வந்து உடனே அந்த திருச்செந்தூர் பந்தோபஸ்துக்கு அனுப்புறாங்க. சரி, ஓகே, நோ இஷ்யூ. நானு போய் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 7ஆம் தேதி பந்தோபஸ்து முடிக்கிறேன். திருப்பி இங்க இருந்து போன்ல எஸ்பி ஆபீஸ் கூப்பிட்டு நீங்க அப்படியே திருவாரூர் பந்தோபஸ்துக்கு போங்கன்றாங்க. அதையும் போய் பார்த்துட்டு 3 நாள் பார்த்துட்டு இங்க டிஸ்ட்ரிக்ட் என்டர் ஆன உடனே என்னுடைய வண்டியை மறுபடியும் மெய்யநாதன் மினிஸ்டருக்கு வண்டி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே நான் ஒண்ணு சொல்லல, ஏற்கனவே சிஎம் இதுல ப்ராப்ளம் ஆச்சுங்க, கான்வாயில 2 வாட்டி ஒயர் கட் ஆகி போச்சு, நீங்க கேக்குறீங்க, மறுபடியும் கேக்குறீங்க, ஏஆர்எஸ்ஐ ரிக்வெஸ்ட் பண்றீங்க, நான் கொடுக்குற ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஆனா இந்த வண்டி ப்ராப்ளம் உள்ள வண்டி பாத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்ததுல இருந்து இன்னைய வரைக்கும், நான் கொடுத்தது 10ஆம் தேதி, இன்னைய வரைக்கும் எனக்கு வாகனமே கொடுக்கல. நானும் பைக்ல போனேன், எல்லாம் பண்ணேன். சரி, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்கிட்ட சொந்த பைக்கும் இல்ல, நான் எல்லாம் போலீஸ் கிட்ட இரவல் வாங்க முடியாது. அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில என்னுடைய அலுவலகத்துக்கு நேத்தும் இன்னைக்கு நடந்து போனேன். இன்னைக்கும் நடந்து போனேன். இது படம் பிடிச்சு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நான் ஒரு 1200 மேல வழக்கு போட்டிருக்கேன். சரி, எங்க மயிலாடுதுறையில மட்டுமா இல்ல மொத்தமா இது வரைக்கும்? நான் மயிலாடுதுறை, நான் என்னுடைய பிடபிள்யூல சார். ஓ, சரி 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 சரி. என்னுடைய பிடபிள்யூ யூனிட் மயிலாடுதுறை சீர்காழியில 2 இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 1200 வழக்கு போட்டிருக்கேன். சரி. அதுல 700 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கிறோம். 5 பேரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்கேன். இது வந்து காரைக்கால் பார்டர் இருந்தனால ஹெவி வெஹிக்கிள் செக்அப் எல்லாமே ப்ராப்பரா பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருக்கிறேன். இந்த அதிகாரிகளுக்கு சரியான பைசா போய் சேரல, எல்லாமே நின்னு போச்சு. நான் கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து இங்க கண்ட்ரோல் பண்ணதுனால டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நின்னு போச்சு. அதனால இவங்களுக்கு சாராயம் பணம் கிடைக்கல. என்ன வந்து எஸ்பி கூப்பிட்டு சொல்றாரு, பாலாஜி இப்படி கைய விரல காமிச்சு, இப்படி இருக்கிற விரல அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு கொடுங்க, இல்லைன்னா விரல உடைச்சிருவாங்கன்றாரு. இது ஒரு அதிகாரி கிட்ட இப்படி பேசுற பேச்சா இது? இந்த மாதிரி அதிகாரிங்க கிட்ட நாங்க எப்படி வேலை செய்யறது? எப்படிங்க வேலை செய்யுது? நான் நேர்மையா இருந்தத ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ சிக்கலை நான் அனுபவிக்கணுமா? நான் ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்துல 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன், வேலை செஞ்சேன், நேர்மையா இருந்தேன். இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு எப்போ போட்டாங்க உங்களை? என்ன வந்து நவம்பர் மாசம் சார். நீங்க வில்லிங்ல வந்தீங்களா இல்லாட்டி அவங்களா போட்டதா? நான் தான் சார் மனித உரிமை ஆணையத்துல வேலை செஞ்சேங்க சார். சரி. மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும் போது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே, சுந்தரேசன் மனித உரிமை ஆணையத்தில் நேர்மையா விசாரிச்சு ஒரு புகார் கொடுத்ததுனால என்ன உடனடியா மாற்றப்பட்டேன்னு சொல்லி இது பண்ணாங்க. என்ன புகார் சார்? ஒரு கஸ்தூரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் காஞ்சிபுரத்துல மர்டர் பண்ணாங்க. சரி. அவங்க வந்து அதுல அக்யூஸ்டா காமிச்ச 2 பேரை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. சரி. அதுல என்கொயரி ஆபீசர் நானு. சரி. நான் என்கொயரி பண்ணி, ஆமா இதுல சித்திரவதை வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ட்ரைனிங் ஐபிஎஸ் ஆபீசர் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் ஒரு 2 ஏடிஎஸ்பி காவலர்கள் எல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் கொடுத்தேன் எங்க சேர்பர்சன் மணிக்குமாருக்கு. உடனே வந்து அரசாங்கத்துக்கு அவரு அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்ச உடனே அடுத்த நாளே என்ன மாத்திட்டாங்க, அங்கிருந்து மாத்திட்டாங்க.
ஓ, இந்த மதிமுக பிரமுகர்னு நினைக்கிறேன் அவர் கைது செய்யப்பட்டவர். அதேதான் மாத்தின உடனே கமிஷன் என்ன விடல. ஒரு மாசம் என்ன வச்சிருந்தாங்க. அப்புறம் கமிஷன் மணிக்குமார த்ரெட்டன் பண்ணாங்க. அவர் வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் வித்ட்ரா பண்ணாங்க. பண்ண உடனே அவரு என்ன பண்றாரு, வழி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன மாத்தி விட்டாரு. நான் நவம்பர் 12 வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிருந்த அக்டோபர் 10 போடுறாங்க. நவம்பர் 12 வந்து நவம்பர் 21 ஜாயின் பண்ணாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிரஷர், ஒர்க்ல அவ்வளவு பிரஷர் இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க மேல ஏதாவது இங்க டிஸ்ட்ரிக்ட்ல துறை ரீதியான விசாரணை எதுவும் நடக்குதா? புரியல. துறை ரீதியாவா? ஆமா. இல்லையே. இல்ல உங்க அலுவலகத்துக்கு ஏசி ஒண்ணு அதுதான் இப்பதான் கேட்டாரு, ஒரு நண்பர் கேட்டாரு. அது மாதிரி எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. துறை ரீதியான நடவடிக்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஏசி என்னுடைய எஸ்ஐ வீட்டுல இருந்தத எனக்காக வந்து கஷ்டப்படுறாரு. உள்ள உட்காருமா, அந்த ரூமை பாத்திருக்கீங்களா? அந்த ரூம் உள்ள ஒரு மனுஷன் கூட உட்கார முடியாது. பாத்ரூம் கூட கிடையாது ஒரு டிஎஸ்பிக்கு. அதாவது எப்படி எல்லாம் கார்னர் பண்ணணுமோ அப்படி கார்னர் பண்றாங்க. சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அது மாதிரி கிடையாது. ரெண்டாவது இதுல நான் யாருக்கிட்டயுமே பணம் வாங்குறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நேர்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஏசி ஒரு 10 நாள் முன்னாடிதான் பழைய ஏசிங்க. அது கூட அந்த எஸ்ஐ வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எஸ்ஐ உடைய நண்பர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து எனக்கு போட்டிருக்காங்க. எப்படி டிசைனா கதை சொல்றானுங்க பாருங்க. அதாவது ஒரு நேர்மையா இருக்கிற ஒரு அதிகாரிக்கு வேலை செஞ்சா இவ்வளவு பிரச்சனை சார், இவ்வளவு கொடுக்குறானுங்க சார். யார வேணாலும் விசாரிச்சுட்டு போடுங்க சார். நான் வந்து அது அப்படிப்பட்ட அதிகாரி. இது வரைக்கும் ஒரு பணம் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா நான் எல்லாத்தையும் தலை குனிஞ்சிட்டு போறேன் சார். அது மாதிரி கீழ்த்தனமான ஒரு அதிகாரி இல்ல சார். இன்னைக்கு நான் நடந்து போறேன்னா அப்போ என்னுடைய நேர்மைக்கு தானே சார் நடந்து போறேன். இவ்வளவு பேர் பேசுறாங்கன்னா, இவ்வளவு பண்றாங்கன்னா என்னுடைய நேர்மைக்கு தானே சார் பேசுறாங்க எல்லா பத்திரிகையாளர்கள். யாராவது பாக்குறாங்க இல்ல, ஹையர் ஆபீசர் யாராவது உங்களை கூப்பிட்டு இதை செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏதாவது இது பண்ணாங்களா சார்? நேத்து எஸ்பி என்ன கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்றாரு சார், சுந்தரேசன் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில் குமாரும் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் தான் உங்களை வந்து டார்ச்சர் பண்ண சொல்றாங்கன்றாரு. இது எந்த விதத்துல சார் நியாயம்? காரணம் என்னன்னா, மனித உரிமை ஆணையத்தில இருந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட அசராக்காரர்களுடைய ஆட்கள் மேல புகார் கொடுத்துன்றதுக்காக, நேர்மையா ஒரு புகார் கொடுத்ததுக்காக இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சார், என்ன நெருக்கடி பண்றாங்க. இப்ப பாருங்க எதுவும் கிடைக்கல. உடனே இது என்ன லஞ்சத்துல வாங்கின பைசா, இது ஏசி. நீங்க வேணா நான் எஸ்ஐ நம்பரை தரேன் சார், கூப்பிட்டு விசாரிச்சுக்கீங்க சார். சார் சத்தியமா நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அதிகாரி நாங்க கிடையாது சார். சரி 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 ப்ளீஸ் சார், தப்பா ஏதாவது போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க எல்லாம் பிரதர் விட்டுங்க சார். நீங்க எல்லாம் நான் அப்படி இருந்தா நான் தைரியமா சொல்லுவேன் சார். நீங்க என்ன விசாரிச்சுக்கங்க. சுந்தரேசன் அதிகாரி அந்த மாதிரி அதிகாரியா? சரி, ரைட், ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.